தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம். எஸ், இன்னைக்கும் உங்களுக்காக சூப்பரான ஒரு 5 டெக் நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்பாக நேற்று ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். இப்பயும் நீங்கள் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை டெலகிராமோ சிக்னலோ மாறிட்டீங்களான்னு கேட்டிருந்தேன். அதிகப்படியான நபர்கள் நாங்கள் வாட்ஸ்அப் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கீங்க. 85% ஆஃப் த பீப்புள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. டெலகிராமை வெறும் 11% மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. அண்ட் சிக்னல் சொல்லவே வேணாம், 3.5 இல்லாட்டி 4% மட்டும் தான் சிக்னல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேறு என்ன பண்ணுறது, அடுத்ததாக ஒரு அப்டேட் வந்தால் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்கணும் இல்லையா, அதனால தான். டிக்டாக்கை பிடிக்காதவங்களுக்கான ஒரு சூப்பர் நியூஸ் இது அப்படின்னு சொல்லும். பிகாஸ் யூஎஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவசி செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக டிக்டாக் கிட்டத்தட்ட 670 கோடியை வந்து செட்டில்மெண்ட்டுக்காக மட்டுமே வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவசி எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய டேட்டாஸ் எல்லாம் அவங்களுடைய பெர்மிஷன்ஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்ற சட்டம் டிஃபால்ட்டாக யூஎஸில் இருக்குது. ஆனால் டிக்டாக் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கே தெரியாமல், நீங்கள் டிக்டாக்ல இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்ததா வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இவங்க ஒத்துக்கிட்டு வேறு வழியே இல்லைன்றதுனால 670 கோடியை இப்போ அங்கே வந்து பே பண்ணுறாங்க ஃபைனா. நமக்கு ஒரு 2 கோடியை கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். நானும் வந்து ஓகே பரவாயில்ல மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் 2 கோடி கொடுத்தா ஓகே தான். ஓகேவா? எங்களுடைய டெஸ்லா ஃபேக்டரியை நாங்கள் முதல் முறையாக 2 நாள் ஷட் டவுன் பண்ணுறோம் அஃபிஷியலாக அப்படின்றது போல் இலான் மஸ்க் வந்து அறிவிச்சிருக்காரு. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே விஷயம் தாங்க. இந்த சிப்பெல்லாம் வந்து ஷார்ட்டேஜில் இருக்குது பார்த்தீங்களா, காம்போனன்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக ஷார்ட்டேஜில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு எங்களால் வந்து மொத்தமாக எங்களுடைய பிளானை வந்து நாங்கள் வந்து பண்ணவே முடியல. பிளான்ட்டில் எக்கச்சக்கமான வேலைகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ காருடைய உற்பத்தி எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் இப்போ புதுசாக லான்ச் பண்ண காருக்கெல்லாம் நாங்கள் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது எங்கே பண்ணுறது? ஸோ 2 நாள் ஷட் டவுன்ரா, லீவ்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்றது போல இலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்காரு. ட்விட்டரில் இப்போ சூப்பர் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் யாருக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த செலிபிரிட்டி, கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க கிட்ட நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்கேன். நீங்கள் யாராச்சும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு காசு கொடுங்க மாதம் மாதம் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான். ஏற்கனவே இப்போ யூடியூப்லலாம் அந்த ஜாயின் பட்டனை வச்சு ஒரு சில பேர்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்பெஷலாக ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, பட் அப்படி இல்லாமல் சும்மா ஜாயின் பட்டன் வச்சு கூட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் அதை ஆனே பண்ண கிடையாது. பிகாஸ் எனக்கே தெரியுது, நான் கொடுக்குற கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்தாலே போதும், நீங்கள் அதை பார்த்தாலே வந்து போதும், அந்த அளவுக்கு இருந்தாலே ஐ எம் மோர் தென் ஹாப்பி. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான் அப்படின்றது போல. சரி, அவுட் ஆஃப் த டாபிக் வந்து போக வேண்டாம். ஸோ ட்விட்டரில் சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யார்கிட்டயாச்சும் வந்து சூப்பர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவங்க ஸ்பெஷலாக உங்களுக்குன்னு ஒரு சில ட்வீட் வந்து பண்ணுவாங்களாம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சில செலிபிரிட்டிஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கும் தெரியும். பட் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் விலகிருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக போடுறதே நமக்கு பெரிய ட்வீட் தான். அதுக்கு மேலே தனியாக எடுத்து வேற எதுக்கு வேணாம். தனிப்பட்ட கருத்து, யாரையும் புண்படுத்துவதற்காக கிடையாது. டிஸ்க்ளைமர். இந்திய அரசாங்கம் இப்போ சோஷியல் மீடியாவுக்கும் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது பிரகாரம் தான் நீங்கள் வந்து கண்டென்ட்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத பார்வையிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நாங்கள் நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் 36 மணி நேரத்தில் அந்த கண்டென்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, கோர்ட் ஆர்டர் போட்டாலும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் வரைக்கும் ஒரு பிரச்சனை போய் கோர்ட் அனாலிசிஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான். பட் நீங்கள் கவர்மெண்ட் சைடில் இருந்து ஆஹா இவன் நம்மளை சொல்கிறானோ அப்படின்னு சொல்லி சும்மாவே சொல்லிட்டீங்கன்னா, இது நான் சொல்லலைங்க, பப்ளிக் சொல்கிறாங்க. தனிப்பட்ட கருத்துலாம் கிடையாது, மொத்தமாக பப்ளிக்குடைய ஒப்பீனியனை சேர்த்து சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வரும் பட்சத்தில் 36 மணி நேரத்தில் அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிரச்சனை என்னென்னா, இந்த 36 மணி நேரம் அந்த ஒரு கண்டென்ட் மட்டுமா ஆன்லைனில் இருக்கும்? தட் இஸ் இன்டர்நெட் மேன். பரவும். இது வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனால் உயிர் காப்பாற்றப்பட்டதுன்னா அந்த நோக்கியா ஸ்மார்ட் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, துப்பாக்கியில் சுட்டு எஸ்கேப் ஆன கதையெல்லாம் கேட்டிருக்கோம். ஆப்பிள் வாட்செல்லாம் வந்து கையில் கட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் கம்மியான உடனே நிறைய பேருக்கு அலர்ட் போய் அப்போல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் வந்தாலும் பொழைச்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். பட் முதல் முறையாக ஒரு கூகுள் பிக்சல் டிவைஸை வச்சு ஒருத்தருடைய உயிரை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பிக்சல் டிவைஸில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபீச்சர் இருந்திருக்கு, இத்தனை நாளும் இருந்துச்சு. பட் இப்போ தான் அது ரொம்ப பேசப்படுது. காரணம் என்னென்னா இந்த ஆக்சிடென்ட் தான்.
கார் கிராஷ் டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு கார் வந்து போய் ரொம்ப கிராஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை டிடெக்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் எமர்ஜென்சி கான்டாக்ட், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்றத அந்த டிவைஸ் வந்து சொல்லிடுமா. இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு இடத்துல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிருக்காரு, அந்த பிக்சல் டிவைஸில் இருந்து அவங்களுடைய ரிலேஷனுக்கு இல்லாட்டி மற்ற இடங்களுக்கெல்லாம் வந்து கால் பண்ணதாகும். அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சு இவருக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான அந்த 911 அவங்க வந்து வச்சிருப்பாங்க ஆம்புலன்ஸ், அதுக்கு சொல்லி வந்து இவரோட உயிரை காப்பாற்றினதான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் வந்து பாருங்கள். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வெறும் மெசேஜ் அனுப்புறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, வீடியோ பார்க்கறதுக்கு, கால் இதுக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய உண்மையான டெக்னாலஜி எப்போ மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு சில டைமில் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கோ அதுதான் டெக்னாலஜி, ஒரு பர்ஃபெக்டான டெக்னாலஜி. அது இதில் இருந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய நல்ல விஷயம். 5 சூப்பரான நியூஸை பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு போனஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் நெட்வொர்க்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது அதிகமான சப்ஸ்கிரைபரை யாரா கெயின் பண்ணியிருக்காங்கன்னா ஏர்டெல் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இதில் நம்பர் 1 பொசிஷன் ஏர்டெல் வந்திருக்காங்க. மற்ற நெட்வொர்க்லாம் கீழே தான் இருக்காங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, கால் கனெக்டிவிட்டி அந்த நெட்வொர்க் வந்து கொஞ்சம் சரியில்லாததெல்லாம் வந்து மற்ற நெட்வொர்க்கில் இருந்து மக்களை வந்து முழுசாக ஏர்டெல் பக்கம் திருப்பி விட்டதாக சொல்லியிருக்காங்க. இது மாதம் மாறும், பட் இருந்தாலுமே போன மாதம் முடிஞ்சு இந்த மாதம் வந்த நியூஸில் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் ஏர்டெல் கஸ்டமர் இருக்கீங்க? இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க. மற்ற கஸ்டமர் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கிற நியூஸ் என்ன ஏதுன்ற எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் நேற்று நம்மளுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. சக்தி சுந்தரபாண்டி, பிரபாகர் மூர்த்தி அண்ட் மாருதி கிச்சன். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் நேற்றிலிருந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு செக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா, டிடிபி தமிழ் டெக் பிரைமில் நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலான்னு சொல்லி. அதில் நிறைய கொஷின்ஸ் வந்தது. ஸோ அதில் முக்கியமான கொஷின் யாராக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன் கேட்டிருக்காரு, வலிமை அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. டெக் சேனலில் வந்து இந்த கொஷின் கேட்குறீங்க. ஸோ இதற்காக தான் எக்ஸாக்டான ஒரு ரிப்ளை வந்து அஜித் சாரே வந்து கொடுத்ததா அவருடைய மேனேஜர் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட, கிரிக்கெட் விளையாடுறவங்க கிட்ட, இவங்ககிட்டலாம் போய் வலிமை அப்டேட்டை பற்றி கேட்டு நீங்கள் வந்து அவங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பிகாஸ் கரெக்டான டைமில் வலிமையாக கண்டிப்பாக வரும் அப்படின்றது நானே ட்வீட்டில் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் அவரும் வந்து சொல்லியிருக்காரு. கரெக்டான டைமில் உங்களுக்கு அப்டேட் வந்து வந்துடும். ஸோ யாருமே வந்து அர்ஜென்ட் பட வேண்டாம். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணுங்க அப்படின்றது போல தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் அப்படின்னு கிடையாது, எந்த ஸ்டாருடைய படமாக இருந்தாலுமே சரி வெயிட் பண்ணுங்க. படம் வரும்போது என்ஜாய் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. மற்ற விஷயங்கள் நம்ம லவ் பண்ணலாம், நிறைய கற்றுக்கலாம், நிறைய பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இது முதல் விஷயம். ரெண்டாவதாக இன்னைக்கு இன்னொரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஏன்னா வெறும் சினிமா நியூஸை மட்டும் எடுக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் சினிமா சேனல் இல்லை, டெக் சேனல். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் தான். சாம்சங் உடைய ஏ சீரிஸ், எஃப் சீரிஸ், எம் சீரிஸ் இது மூணுத்துக்குமே என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு நான் எப்படி டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஏ சீரிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆஃப்லைன் செக்மெண்ட் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ விலை உங்களுக்கு எம் சீரிஸ் இங்கே இருக்குன்னா இதோடைய விலை இங்கே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் 10,000 ரூபாய் விற்க வேண்டிய மொபைலில் அவங்க கண்டிப்பாக ஒரு 13,000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ 3,000 ரூபாய் நம்ம ப்ரீமியம் கட்டுவோம். எதற்காகனா ஆன்லைனில் பார்த்து நமக்கு வாங்க தெரியாததுனாலையோ இல்லை வாங்க முடியாததுனாலையோ நம்ம ஆஃப்லைனில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதுக்கு சாம்சங் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு செக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஏ சீரிஸ். ஆனால் அதுலேயும் நல்ல மொபைல் இருக்குது, இந்த A51, 72 அதெல்லாம் இருக்குது. பட் அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விலை தான். பட் அட்லீஸ்ட் அந்த விலைக்கு கொஞ்சம் நல்ல மொபைல் கிடைக்குது. இதனால ஏ சீரிஸை நம்ம கொஞ்சம் தள்ளி வைப்போம். இரண்டாவதாக எஃப் சீரிஸ் அப்படின்றது இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி, ரெட்மி கூடலாம் காம்படிஷன் பண்ணுறதுக்கு புதுசாக நாங்கள் வந்து நிறைய கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணுறோன்ற பேர் லான்ச் பண்ணுறாங்க. பட் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய டிவைசஸ் தான். ஸோ சாம்சங் லவர்ஸ்க்கு கொஞ்சம் புதுசாக வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எஃப் சீரிஸ்ன்றது வெறும் ஆன்லைன் ஒன்லி செக்மெண்ட்டாக அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ஒர்த்தாக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட் அப்படின்னா அது எம் சீரிஸ் தான். எம் சீரிஸ் மில்லியனல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆரம்பிச்சதுலேருந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்மார்ட் ஃபோனை தான் அதை லான்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10,000, 15,000, 20,000, 25,000. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லையுமே ஒவ்வொரு மொபைல் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ரெட்மி, ரியல்மிக்கு காம்படிஷனாக. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புது செக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ அடுத்த மாதம் மார்ச் மாதம் எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன் வருதுன்னா இந்த டேபிள் முழுசாக வச்சா கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகுது. ஸோ என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுதுன்றதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.